இங்க பாவாடை பாவாடை இல்ல பாவாடை பாவாடை பத்த பாவாடை 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 கட்டிக்கிட்டு மத்தால் கடலுக்கு பாவிய தனங்களுக்கு வணக்கம் வணக்கம் பாவாடை கட்டிக்கிட்டு மத்தால் கடலுக்கு பாவகன் மகளுக்கு வணக்கம் வணக்கம் மற்றவங்க சொல்லி கட்டி கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் மற்றவங்க கொண்டாடி கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் வணக்கம் மற்றவங்க சொல்லி கட்டி கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் இது காதலில் தோல்விக்கிட்டு மூட்டை காதலில் தோல்விட்டு மூட்டை மூட்டை கொடுத்துட்டேன் கட்டையில போறவளுக்கு வணக்கம் வணக்கம் பொல்லாத வட்டி வந்து வல்லாத கண்டனுக்கு போட்டேன் ஓடி வணக்கம் பொல்லாத வட்டி வந்து வல்லாத கண்டனுக்கு போடுகள் போடுகள் வணக்கம் வணக்கம் பொல்லாத வட்டி வந்து வல்லாத கண்டனுக்கு போட்டேன் ஓடி வணக்கம் இது புருஷன் அறியாம புள்ள வட்டி வெத்தடுக்கு முன்னிய வதிகளுக்கு வணக்கம் வணக்கம் புருஷன் அறியாமல புள்ள வட்டி வெத்தடுக்கு முன்னி இருந்தவர் வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில பப்பாட்டி வைத்திருக்கு முன்னிய வந்தருக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில பப்பாட்டி வச்சுக்கிற திறமசாலிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில பப்பாட்டி வைத்திருக்கு முன்னிய வதிகளுக்கு வணக்கம் 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 சொல்ல வணக்கமே இங்கு வந்திருக்கு மணிவருக்கு வணக்கமே எங்க வணக்கமே எங்க வணக்கமே எங்க வணக்கமே வணக்கம் 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 பேரன்பு கொண்ட பெரியோர்களே பெருமதிவிற்கு எழுதனமே தாய்மார்களே தாய்க்குளங்களே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே கலைஞர்களே வாழ்வர்களே குழந்தைகளே நாடு போட்டு நல்லவர்களே ஏடு போட்டு மிளத்தார்களே காளிக்காட் சென்று மாலிபடுதல் ஏழை விவசாய பெருங்குடி மக்களை எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே உங்களை இத்தனை பேருக்கு இறந்து சார்பாக நாடுக கலை குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 அப்புறம் அழகரு நாடகம் ஆரம்பிச்சாச்சு பாப்புன்னு வெளியில வந்தாச்சு கூட்டம் கூடியாச்சு அருமையான கூட்டம் வேஷம் போறதுக்கு முன்னாடி பேக்கத்துக்கிட்டு உள்ள போகும்போது நாடகம் பார்க்க ஆளு வருவாங்களா வரமாட்டாங்களா உங்க எண்ணங்கள் வெறும் பொட்டலா கிடந்துச்சு சரி மனசு ரொம்ப வருத்தத்தோட போய் வேஷம் போட்டேன் வெளியில வந்து பார்த்தா கடலா கூடி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு கடுப்புல தொழில் பண்ணுவான் ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா வருஷம் இந்த ஊர்ல நாடகம் போட மாட்டாங்களா நம்மள எல்லாம் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு ஆசையோட தொழில் பண்ற ஊர்களும் இருக்குது கண்டிப்பா நம்ம காடநகரியை பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல அருமையான கூட்டம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் கூட்டம் அருமையா உட்கார்ந்துருக்காங்க இப்ப இந்த சபையில 5000 பேர் ஆம்பளை உட்கார்ந்து நாடகம் பார்க்கட்டும் சபை நிரக்கவே நிரக்காது அப்புறம் 10000 பேர் கூட ஆம்பளைலாம் பொட்டலே கொள்ளாம உட்கார்ந்து இருக்கட்டு சரி சபை நிரக்காது அப்புறம் சபை நிரக்கிறோம்னா யாரை வச்சு தெரியுமா யாரை வச்சு பெண்களை வச்சு தாயா பெண்கள் இல்லாத நன்றி தான் உண்மையிலேயே பெண்கள் இல்லாத சபை நாடக மேடை மட்டுமில்ல நாடகமோ கரகாட்டமோ ஒரு நல்லது கெட்டதோ எங்க எதா இருந்தாலும் சரி ஒரு கல்யாணம் காது குத்தோ எந்த இடமா இருந்தாலும் பெண்கள் இல்லாத சபை நிறைவேறவே நிறைவேறாது அது எப்படியா நிரக்கவே நிரக்காது இன்னைக்கு நம்ம காடநகரி மேடை நிறைஞ்சிருக்கு இந்த அளவுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா காரணம் என்ன யாரை வச்சு பெண்களை வச்சுட்டேன் எல்லா இடத்திலையும் பெண்கள் முதலிடம் தான் அதுல எந்தவித மாற்றமும் இல்ல ஆனா அந்த நாடகம் பார்க்கிற விஷயத்துல மட்டும் அவங்களை நம்ப கூடாது மத்ததெல்லாம் சரிதான் இந்த நாடகம் பார்க்கறதுல மட்டும் அவங்களை நம்ப கூடாதுன்னு ஏன் சொல்லி தெரியுமா என்னையா இப்பதான் பெருமையா பேசுறேன் அதுக்குள்ளே நம்ப கூடாது சடங்கு இறக்கிட்ட நம்ப கூடாதுன்னா அவங்களை தப்பா சொல்லல நாடகம் பார்க்கத்தானே வந்திருக்காங்க நாடகம் பார்க்கத்தான் வந்திருக்காங்க அப்ப விடிய உட்கார்ந்து பாப்பாங்களா அதுதான் சந்தேகம் என்ன சொல்றீங்க அதுதான் சந்தேகம் விடிய நாடகம் அதுதான் அங்கேதானே நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் வீட்டுல எல்லாம் நாடகம் பாக்குறாங்களே முடிய திட்டிக்க ஐயோ எல்லா இடத்திலயும் பெண்கள் முதலிடம் இந்த நாடகம் பார்க்கிற விஷயத்துல மட்டும் ஏன் நம்ப கூடாதுன்னு சொல்றேன்னா இப்ப நம்ம ஆண் வர்க்கத்துக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா வாடா மாப்பிள்ள வாடா பங்காளி தூக்கம் வர மாதிரி இருக்கு போய் தூங்குவோம் அப்படின்னு ரெண்டு பேராத்தே போவாங்க ஆமா அங்கிட்டு மட்டும் தூக்கம் வந்துச்சுன்னா பெத்த ஆத்தாக்களுக்கு தூக்கம் ஒரு ஆளுக்கு வந்தா போதும் சரி ஒரு வசனத்துல இருக்கிற கூட்டத்தை பூரா காலி பண்ணிரும் என்ன வசனம் நல்லா தேருக்கு நாடகம் வாங்கடி வீட்டு பக்கம் போவோமா ஆமா விடிய வந்தாலும் இந்த பப்பனுக்காரன் இந்த முகரதான் வெளியில வருவேன் சத்த போய் தூங்குவோம் வாங்க அப்படின்னு எந்திரிச்சு இருக்கிற ஆளப்புறம் இந்த ஒரு வசனத்துல இருக்கிற ஆளப்புறம் கிளப்பி கொண்டு போயிடும் போகும்போது இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தாய்மார்கள் அருமையா உட்கார்ந்துருக்காங்க ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க ஒண்ணு வேணாமியா இப்ப நம்ம எத்தனையோ மாசத்துல 30 நாள் 30 ஊருக்கு நாடகத்து போறோம் சரி ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் ஒரு சில ஊர்களில் ஆண்களா கூட்டம் கூடுவாங்க பெண்கள் நாடகம் வர மாட்டாங்க ஒரு சில ஊர்களை பாத்தீங்கன்னா பெண்கள்
பெண்களா கூடுவாங்க, ஆண்கள் வரமாட்டாங்க. கேட்டா விசாரிச்சோம்னா என்ன, ஆண்கள் கூட எங்க போயிட்டா பூரா வெளிநாட்டுல இருக்காங்க, கொஞ்சம் ஆளுதான் உட்காந்துருக்க, முக்கியமானவர்கள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்களா நிறைய கூடி இருப்பாங்க, ஆண்களே வரமாட்டாங்க. பெண்கள் பூரா நல்லா முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க. நம்ம என்ன பேசினாலும் கக்க பக்கான்னு வாயை பொளந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஊரும் இருக்குது. அப்படி ஒரு சில ஊர்களும் இருக்குது. பல விதமான ஊர்களை மாசத்துல 30 நாள் 30 ஊர்ல பாக்குறான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாய்மார்களை, ஏன்னா நிறைய ஊர்கள், அதுல இப்ப நிறைய ஊர்களை தாய்மார்கள் நாடாமக்க வர்றதுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. நாடாமக்க பெண்கள் நாடாமக்க குறைஞ்சதுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு காரணம்? அவங்க மனசுல கசப்ப உண்டாக்குனதே வேற யாரும் கிடையாது. யாரியா? இந்த பப்பு டான்ஸ் நாங்க தான். நீங்க தானா? உண்மையை ஒத்துக்கிறீங்க. நாடகம்னால ஐயோ நாடகம் வேற வச்சிருக்காங்க. இந்த நாடகம் பார்க்க போறதெல்லாம் பெருசு இல்ல. இந்த பப்புனுக்காரன் இந்த டான்ஸ் அசிங்கமாவே பேசுவாங்க. கன்றாவி எதுக்கு தேவை பேசி தொலைக்கிறாங்கன்னு தெரியல. புல்த பேச்சா பேசுறாங்க. மைக்கு கிடைச்சா நோக்கத்துக்கு கெட்ட கெட்ட வார்த்தையாவே பேசுறாங்க. அப்படின்னு நிறைய ஊர்கள்ல பெண்கள் நாடக குறைஞ்ச. இப்ப ஒரு சில கோமாளிகள் செய்யறதுனால ஒட்டுமொத்த கோமாளிகளுக்கு இந்த கெட்ட பேரு தான். எல்லாருக்கும் பேரு கெட்ட பேரு தானே. அதனால நினைச்சேன்னா இன்னைக்கு வந்திருக்காங்க. யாரை நம்பி தாய்மார் ஊரா காடநகரில் உட்கார்ந்துருக்காங்க. யாரை நம்பி உட்கார்ந்துருக்காங்க? யாரை நம்பி உட்கார்ந்துருக்காங்க? அப்படி என்னைய நம்பி உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பா இந்த கோமாளி நல்லா பேசுவேன், நல்லா நடிப்பேன், அப்படி நம்பிக்கையில உட்கார்ந்துருக்காங்க. ஒண்ணு வேணாமியா, ஒரு பேச்சுக்கு நாலு அசிங்கம் பேசுனேன்னு வச்சுக்கவே, ஒரு பேச்சுக்கு அசிங்கம் பேசுனா ஆம்பளை கக்க புக்கான்னு திருப்பாக பல்ல பொளந்துக்கிட்டு அடே போய் என்னை ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க காடநகரில. எப்படி உள்ள ஆம்பளை ஊரன்னு சொல்லுவாங்க, அக்காளி பப்புன்னு பிச்சுட்டான்டா நொக்கல்லு. நான் மட்டும் இங்க நாடகத்துக்கு வந்திருப்பேன், எங்க அக்காளையும் சேர்த்து கட்டு கொடுக்குற மாதிரி. நல்லா இருந்தா நல்லா இல்லாம உளறிக்கிட்டு தெரிஞ்ச இந்த மைக்கு அந்த மைக்கு ஓடிக்கிட்டு தக்க புக்கான்னு உளர்னு வச்சுக்கிறேன். அப்பவும் எங்க அக்காளை தான் கட்டி கொடுக்கணும். எப்படி அக்காளி நாடகத்தை கெடுத்தே விட்டாண்டா கோமாளி பையன். அப்பவும் எங்க அக்காளை தான் கட்டி கொடுக்கணும். ஆக மொத்தத்துல நல்லா இருந்தாலும் காடநகரில ஆம்பளைகளுக்கு எங்க அக்காளை கட்டி கொடுத்து ஆகணும். நல்லா இல்லாட்டினாலும் இங்க உள்ள ஆம்பளைகளுக்கு எங்க அக்காளை கட்டி கொடுத்துட்டு ஆகணும். மாமா என்னையா எத்தனை அக்கா வச்சிருக்கீங்க? சரி ஒரே ஒரு அக்கா தான் அப்படின்னு இப்படின்னு இவங்க விரும்புறதுக்காக இவங்க செஞ்சிடலாம். சரி நல்லாத்தே உட்கார்ந்துருக்காங்க, நல்லாத்தே விரும்புறாங்க அப்படின்னு லேசா கெட்ட வார்த்தை விட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன். என்னைய நம்பி உட்கார்ந்துருக்க ஆத்தா மறுபுற எந்திரிச்சு பாயி படுதா பெட்ஷீட்டை எடுத்துக்கிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பரட்டுன்னு ஒரு உதறி சொல்லுவாங்களா? அவங்க என்னைய ரொம்ப இவங்களை விட அவங்க ரொம்ப பெருமையா பேசுவாங்க. பாயி படுதா எடுத்துக்கிட்டு அங்கிட்டு இங்கே எல்லாம் பேச மாட்டாங்க. இருட்டுக்குள்ள போகும்போது அங்கிட்டு ரோட்டை பக்கம் போகும்போது பேசிக்கிட்டே போவாங்க. பப்பனுக்காரன் தும்பிய குடிக்கி நாடகத்தை கெடுத்தே விட்டாண்டி இந்த கன்றாவி இதுக்கு தண்ணி இந்த நாடாமக்கே போறது இல்ல அப்படின்னு என்னைய கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு காலையில இந்த கோமாளி வேசத்தை அடிச்சு வெளியில வரட்டேன். இவனை வெக்க மசர் இல்லாம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் வர போட்டு கூட்டியாந்து நல்ல நாள் பொழுதுமா இப்படி பேச்சு பேசுறாங்க. காலையில பவுடர் அடிச்சுட்டு வெளியில வரட்டும், முகரையில சாணியை கரைச்சு ஊத்தி அடிக்கிற மாதிரி இவளையெல்லாம் பப்புன்னு வெக்க இல்லாம போட்டு கூட்டி அப்படின்னு காலையில பேசிவிட. அப்படி பேசுறாங்க மச்சராமா. நம்ம வந்திருக்கோம்னா வந்த இடத்த காப்பாத்தி நாடகம்னா அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேச்சா பேசணும். அப்படி பேசணும். நம்ம பேச்ச தவிர வேற யாரும் பேச்சு பேசப்பட. அடே அப்பா பெட்டிக்காரனா நன்றி நன்றி. நம்ம பெட்டிக்காரனா அருமையான பெட்டிக்காரியா கைதட்டு வாங்கினாரு வாத்தியாரு. ஆமா நன்றி 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 நன்றி. பெட்டிக்காரனா அருமையான பெட்டிக்காரு. அதே மாதிரி மிருதங்கக்காரு சாதாரண ஆள் கிடையாது, அருமையான ஒரு வாத்தியக்காரு. அதே மாதிரி ஆல்ரவுண்டுக்காரனா அருமையான வாத்தியக்காரு, சின்ன பையன். ஆமா அருமையான வாத்தியக்காரு. அதே மாதிரி தாளக்காரன் சரியான ஆளு. கோமாளி நம்ம ஊர்ல இருந்து காடநகரில நல்லா நல்லா செஞ்சாரியா, நல்லா செய்வாப்ல அப்படின்னு காலையில நம்ம பேச்ச தவிர இந்த வட்டாரத்துல வேற யாரு பேச்சும் பேசப்படாது. நாடக அருமையான நாடகம்னு நாடகத்தை நல்ல முறையை நடத்தி நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு போவோம். இங்க வாங்கி கொடுத்தாதான் பேரு அடுத்த ஊர்ல வேற நாடகம் போட முடியும். இங்க மட்டும் நம்ம கெட்ட பேர் எடுத்தவருக்கு கொடுத்துட்டா முதல்ல யாருன்னு தெரியுமில்ல? தெரியும். யாரு? என்னது அங்க அந்த கருவாயந்த இந்த வீடியோ எடுக்கிறத உட்காந்துருக்காப்ல என் மச்சான் தான். அதனால இருக்கட்டும். அதனால வந்திருக்க வரவேற்பு எப்படி சொல்லுவது தெரியுமா? கந்தாய் இருக்கும் இடம் கந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் மன தோட்டம். கந்தாய் இருக்கும் இடம் கந்த தோட்டம், என் காதலி இருக்கும் இடம் மன தோட்டம். கந்தாய் இருக்கும் இடம் கந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் மன தோட்டம். சைக்கிளுக்கு ஓட்டடா குதிரை ஓட்டம், என் சைக்கிள் வந்து பார்த்துக்கடா வல்ல போட்டோம். என் பாஞ்சாணி நீ நடமாணி அருமுகசாமி அகரவாணி. என் பாஞ்சாணி நீ நடமாணி அருமுகசாமி அகரவாணி. கந்தாய் இருக்கும் இடம் கந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் மன தோட்டம்.
நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே இந்த கைதட்டெல்லாம் யாருக்கு போய் சேர்ந்தது? யாருக்கு? அவங்களுக்கு தான். திருமுருகன், இந்த கருவாயனுக்கு தான். கலாமரம். உண்மையிலேயே ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் எது? ஒளிபெருக்கி. ஒளிபெருக்கி. ஒளிபெருக்கி நல்லா அமையலையாக்கும் உள்ள இருக்க நடிகர்கள் ஏன்டா இந்த ஊர்ல வெளியில போறோம், மைக்குக்கு ஏன்டா போறோம்னு நினைப்போறோம். அருமையான ஒளிபெருக்கி. கிராமத்தை சார்பாக இந்த மைச்சட்டுக்காக ஜோரா கைதட்டுங்க எல்லாரும். உண்மையிலே மனசார சொல்லி அருமையான ஒளிபெருக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா அருமையான இசைக்கலைஞர்கள், அடுத்து அருமையான ரசிகர்கள். 3 சிறப்பா கொண்டு வாங்க. மூணு சிறப்பாக வந்து நாடகத்தை சிறப்பான முறையில் அமைச்சு நாடக அமைப்பாளருக்கு இந்த கருவாயனுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். என் மச்சானுக்கு என்ன மச்சான் கொண்டு வாங்க, பொன்னாடையை கொண்டு வாங்க. பொன்னாடை அந்த அப்புறம் இந்த இதெல்லாம் கொடுத்தீங்கல்ல, இந்த அண்டா குண்டாலாம் நம்ம கொடுத்தாங்கல்ல, பின்னாடி வரும். எனக்கு இல்லையா? செயின் மோதிரம் அலை போகும்போது அலை கொடுத்துட்டு போங்க. சைக்கிள் கழட்ட முடியாம சைக்கிள் கழட்ட முடியாது. செயின் கட்டி இல்லை இவங்களுக்கு தானே ஒரு முக்கிய ஸ்டெப்ல இவங்களுக்கு தானே போட்டாச்சா? சரி சரி சரி. நம்மளது காடநகரி கிராமத்தின் சிறப்பாக எங்க அருமணி வாசிக்கும் பாஸ்துக்குரிய அன்பு மாமா தெஞ்சியந்தலை சேர்ந்த ஜி பாலச்சந்திர மாமா அவர்கள் நம்மளது காடநகரி கிராமத்தின் சார்பாக மற்றும் இளைஞர்கள் சார்பாக பெரியோர்கள் சார்பாக கொண்டாடப்பட்டுப்படுகிறார்கள். அதற்கடுத்தபடி மிருதங்க வாசிக்க அன்பு மாமா கள்ளிக்குடியை சேர்ந்த சிங்கத்துறை மாமா அவர்களுக்கு நம்மளது காடநகரி கிராமத்தின் சார்பாக பெரியோர்கள் சார்பாக இளைஞர்கள் சார்பாக கொண்டாடப்பட்டுப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆளுநாசிக்க அன்பு மாப்பிள்ளை காரியாபட்டி அருகாமையில் தண்ணீர் நிலையை சேர்ந்த எஸ் கே சலகர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மற்ற இளைஞர்கள் சார்பாக கொண்டாடப்பட்டுப்படுகிறார்கள். தாளவாசிக்கு அன்பு மாமா இடச்சியை சேர்ந்த வெற்றிவேல் அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக மற்றும் இளைஞர்கள் சார்பாக கொண்டாடப்பட்டுவிட்டார்கள். இங்கு பப்புனா நடத்தி கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை ஒக்கூர் அருகில் உள்ள திருமணம்பட்டி சேர்ந்த முத்துராஜா அவர்களுக்கு விளையாட்டு சார்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறார்கள். இளைஞர் சார்பாகவும் எங்களுக்கு காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கிறார்கள். அதோடு நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் முருகனும் எங்கப்பா அவரு முருகன் வாங்க மச்சான் வாங்க. ஆமா, நாடக அமைப்பாளர் பாஸ்துக்குரிய அன்பு மச்சான், இங்க நாடக உலகத்தின் செல்லப்பிள்ளையமாகிய காடமங்கலத்தை சேர்ந்த அன்பு மச்சான் என் முருகன் அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக காடநகரி கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டுகிறார்கள். இங்கு யூடியூப் நடத்தி கொண்டிருக்கும் முருகன் அல்லது ஏகநாதன் இரு அன்பு உள்ளங்களுக்கும் விழாக்கள் சார்பாக கொண்டாடப்படுகிறார்கள். வாங்கண்ணே சும்மா சொல்லுங்க. நம்ம நாடக அமைப்பாளர் அண்ணன் ஏ முருகன் அவர்களுக்கு ஏஎம் பாய்ஸ் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. இங்கே இங்கே ஏகநாதர் கேபிள்ஸ் மேடைக்கு வரும். இந்த சுதா இருக்கேன். நாடக அமைப்பாளர் சுதாகர் அன்பு மாமா அவர்களுக்கு நம்மளது கிராமத்தின் சார்பாக காடநகரி கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டுகிறார்கள். எங்களுக்கு காவலுக்கு சார் வாங்க சார், காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களை வருக வருக என அன்போடு நமது காடநகரி கிராமத்தின் சார்பாக எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். சார் 2 பேருமே வாங்க சார், கூப்பிடுறாங்க. 2 பேருமே வாங்க சார். அதான் வர சொல்லு. எத்தனை பேர் வந்துருக்காங்க சார்? எத்தனை பேர் இருந்தாலும் வர சொல்றாங்க. வாங்க சார். மேடை கலைக்கின்றார்கள். மச்சான் அவர்கள் முத்துராசா அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறார். யாருக்கு மச்சான்? எனக்கு மச்சான். சரி சரி சரி. ஏஎம் பாய்ஸ் சார்பாக மரியாதைக்குரிய காவல்துறை உதவி ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி காடநகரி கிராமத்தின் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது. காடநகரி கிராமத்தின் சார்பாக உதவி ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கிட்ட வர அவரை ஆடுறா கிடும்பு கிடும்பு கொஞ்சம் அங்கே நோட்டு வச்சுக்கடா. பத்தியா காத்து வருவா. நாடகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாடகத்தை காண வந்த
வெளியூர்லேருந்து வருகிற அனைவரையும் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் நாடகம் போடுறதுக்கு முன்னாடி இருந்து பாருங்கள். தயவுசெய்து ரோட்டில் யாருமே இருக்காதீங்க. உள்ளூர்காரர்களாக இருந்தாலும் சரி, வெளியூர்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களை இன்முகத்தோடு வரவேற்கிறோம். தயவுசெய்து எல்லாருமே நாடக கொட்டைக்கு முன்னாடி வந்துடுங்க. தயவுசெய்து யாராச்சும் ரோட்டில் அங்கங்கே உலாச்சிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக காவல்துறை வசம் ஒப்படைக்கப்படும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாடக மேடை முன்பாக அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து ரோட்டுக்குள்ளேயோ ஊருக்குள்ளேயோ யாரும் உலாத்தாதையோ ஊருக்குள்ளே போக வேணாம். ஆகவே எல்லாரும் முன்னாடி வந்துடுங்க. நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றிய மாபெரும் கிராமமாகிய காடநகரி கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். எனக்கு மறுபடியும் பொன்னாடை போற்றி எனது பாசமிகு எனது அன்பு மச்சான், எங்க கண்ணாத்தாள் கண்டக்டர் அவரு, எனது அன்பு மச்சான் ராமகிருஷ்ணன் மச்சான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். ஆமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்றது எனக்கே ஒன்றும் புரியல. என்ன சொல்றீங்க? வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். என்ன நோக்கம்? சில பேர் இருந்திருப்பா பாப்பன் கார்பேன் நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா. நல்லா செய்வேன் மாமா. இந்த மட்டும் வேணும் மச்சான் நல்லா செய்வீங்களா? தொழிலுடா, தொழில தான் சொல்றேன். நீ கேக்குற விதமே சரியில்லையே. நாய பொழந்துக்கிட்டு கேக்குற வேற மாதிரி தெரியுதுடா. யூடியூப் பேர ஓடுதுடா விளங்காதவள. நீங்க என்ன சொன்னீங்க? நல்லா செய்வானான்னு கேட்டீங்க. தொழில்ரா. அதான் தொழில் தான் நான் சொல்றேன். நீ முதல்ல நல்லா செய்வியா? முதல்ல பாருங்க எப்படி சரி சரியா சரியா சரியா. சில பேர் இந்த மாதிரி டான்ஸ் கரப்பட நல்லபடியா. என்ன முக்கியமா கூட்டம் வர இங்க வர இந்த கூட்டம் வர எதுக்கு உட்காந்துருக்கு தெரியுமா? நாடகம் பார்க்கத்தான், டான்ஸை பார்க்கத்தான். உண்மையா இல்லையான்னு சொல்லு. உண்மைதானே? அப்புறம் என்னைய பார்க்கத்தானே மச்சான்? சரி சரி. அப்புறம் என்ன? ஆமா மச்சான் சொல்றாரு என்னைய பார்க்கணும்னு. மச்சான் இன்னைக்கு தான் ஆர்டர் வந்து ஏத்த டான்ஸ் கிழிச்சாங்க. முகரே பாரு முகரே. காடநகர்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஒரு கூட்டியா இருந்தது என் மச்சான் கூட்டியா இருக்காருன்னா பப்புனுக்கு ஏத்த டான்ஸ்டா. இன்னைக்கு தாண்டா அருமையான குமரி பிள்ளை. ஓ ஒவ்வொரு நாளைக்கு கிளறும் கட்டியமா வந்து சேர்ந்துருப்பா. கிளவிய போட்டு விட்டுருவாங்க. அதுவும் பவுடரை போட்டு வெளியில கொண்டாந்து நிப்பாட்டோம்னா அந்த போக்கஸ் லைட்டுக்கு வெளியில பாக்குறவங்களுக்கு அப்படியே 16 வயசு குமரி மாதிரியே இருக்கு. பருவ மங்க மாதிரி அப்படியே 16 வயசுல அப்படி பல 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 பலன்னு இருக்கு. காலையில வேஷத்தை பூரா களைச்சுட்டு பார்த்தா பூராத்துக்கும் சுருங்கி இருக்கும். என்னது முகம் மூஞ்சி பூரா எல்லாமே சுருங்கி இருக்கு. ஆனா இன்னைக்கு சுருங்க இருக்கு. வேலையில அருமையான பொம்பளை பிள்ளை. சூப்பரியா அருமையான பிள்ளை. சும்மா தக்காளி பழம் மாதிரி பப்பாளி பழம் மாதிரி பிஞ்சு வயிறு. நான் தான் வர்ணிப்பேன். நீ மூடிக்கிட்டு உட்காரு. எனக்கு போட்டுக்க வெளியே நான் தான் வர்ணிப்பேன். அப்படி இல்ல ஊருக்காருங்க நம்ம எல்லா பத்தி தானே சாப்பாடு போட்டாங்க. சரி வண்டியில எத்தனை பேர் வந்தோம்? மொத்தம் 10 பேர் வந்தோம். வண்டி நம்ம 10 பேருக்கு. ஆமா டான்ஸ் நம்ம எல்லா பத்தி அப்படி கிடையாது. இந்த நாடகத்துல கொடுத்து வச்சது மகாராசிங்க எனக்கு 2 பேர் தான். பப்புனுக்கு டான்ஸ், முருகனுக்கு வள்ளி. சரி சரிங்களா? ஆளுக்கு ஒரு பொம்பளை இருக்கா? ஆமா. உங்களுக்கு எல்லாம் ஒரு கிளவியோட கிடையாது. வெக்கம் இல்லாம எதுக்கு தெரியலையா? கட்டையத்தி குடித்து செத்ததில் அடிச்சுக்கிட்டு நொட்டு நொட்டுன்னு எங்களுக்கு எங்க சாமா இருக்கியா? நாரதர் ஒரு ஆள் இருக்காருல்ல அவருக்கு. நாரதருக்கு எந்த வேலையும் இல்ல. அவர் வெறும் கையடிதான். ஐயோ பாவம்டா அந்த மனுஷன். சும்மா சும்மா சொல்லாதீங்க மச்சான். ஒரு கொஞ்ச நாள் அப்படியே செஞ்சுட்டு கிடக்குறாரு. பொய் சொல்லாதீங்க. நீ பொய் சொல்றீங்க. உண்மைதான்டா. ஆமா இருக்கட்டு. அதனால எப்படி சொல்ல தெரியுமா? ஒரு விட்டு ஒரு வந்து காதலுக்கு பண்ணாதீங்க. பேரிகட்டே போனாதீங்க. நம்ம வட போய் நாகே கட்டடி அதை வேணா தம்பி. எத்தனை பேர் வீடு உங்களை நம்பி. எத்தனை பேர் எப்ப வேணா நம்பி. எத்தனை பேர் வீடு உங்களை நம்பி. ஒரு விட்டு ஒரு வந்து காதலுக்கு பண்ணாதீங்க. அண்ணாச்சி என்ன எப்போது நீங்க தப்பாக என்ன நாட கேட்டு போவேன் என்று
மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சத்யபாமா ருக்மணி சமேத நவநீத கிருஷ்ணன் கோவில் 40ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெளிநாடு வாழ் நண்பர்கள் மற்றும் ஏஎம் பாய்ஸ் இளைஞர்கள் நடத்தும் நாடகம் இவரங்கமேடு இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு மேற்படி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண மின்னல் கலையரங்கில் மரியாதைக்குரிய அன்புள்ளங்கள் அபிராம மரியாதைக்குரிய உயர்திரு காவல்துறை ஆய்வாளர்களும் மரியாதைக்குரிய அச்சங்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவர்கள் மற்றும் அச்சங்குளம் உயர்திரு ஊராட்சி செயலாளர் மரியாதைக்குரிய அன்புள்ளம் இவர்கள் முன்னிலையில் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதம் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற காரணத்தினால் இதில் பங்கேற்கிற நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லது கடமை எழுதி கடமை சண்டை இடமெல்லாம் தனக்கு தன வெட்டும மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமுக அன்பு மாமா திருப்பூணம் அருகேமில்ல கீழே ராங்கியத்தை சேர்ந்த டி ஜெயபாண்டி மாமா அவர்கள் இவரங்க மேடையில் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தர் கற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக குயிலேச்சு கோகிலவாணி உங்கள் அன்னோர காத்திற்கு அன்பிற்கு திருமறிய குறிய எனது பாசமுக அன்பு சகோதரி புதுக்கோட்டை மாநகரை சேர்ந்த கருவாப்பையில எதுக்கு எப்ப எக்கோ வைக்கிற பொம்பளைய சொன்னா எக்கோ வைப்பா. புதுக்கோட்டை அருகாமையில் மலைக்குடிப்பட்டியை சேர்ந்த ஆர்.எஸ். தேன்மொழி அவர்கள் இவரங்க வெளியில் வள்ளியல் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு மணி வச்சு திருக்கடும் பாடல பாடி இப்போ வைக்க வேண்டியது எக்கோ இப்ப ஆம்பளைய சொல்றேன்னா அப்ப புடிச்சு கத்தரிச்சு விட்டான் நீ போயா அடுக்குமணி வச்சு திருக்கடும் பாடல பாடி உங்கள் மேல இருக்கிறதற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரை சேர்ந்த அன்பு மச்சான் துவரங்குறிச்சியை சேர்ந்த கேஎம் மணி பாலவர்கள் அவர்கள் காண பெரிய கலைவப்பெரிய நாடகம் கற்றுக் கொண்டிருக்கிறார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமலை இசைமதை அன்பிற்கு மாத்திரம் மரியாதைக்குரிய பாசமர்கள் அன்பு மாமா எங்களுக்கு வாத்தியாருமாகிய தெஞ்சியதில சேர்ந்த ஜி பாலச்சந்திர மாமா அவர்களுக்கு ஹார்மோனியம் பாட்டு அப்பன் வாத்தாலும் கண்ணுக்கு தெரியல ஆளான பின்னாலும் பாசந்தா புரியல கொத்தோடு நான் வளர்த்த பூவு ஒன்று நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல அப்பன் வாத்தாலும் கண்ணுக்கு தெரியல ஆளான பின்னாலும் பாசந்தா புரியல கொத்தோடு நான் வளர்த்த பூவு ஒன்று நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்கிறது கொஞ்சம் கூட அஞ்சல அப்பனாத்தாலும் கண்ணுக்கு தெரியல ஆளான பின்னாலும் பாசந்தா புரியல நெஞ்சுக்குள்ள நீதி இல்ல பொத்தி பொத்தி வளர்த்த உள்ள நெஞ்சுக்குள்ள நீதி இல்ல நத்தி வந்த அப்ப ஆத்தா நட்ட நடுவேர நத்தி வந்த அப்ப ஆத்தா நட்ட நடுவேர உச்சி வயில் என்ன எரிக்க ஊட்டி உன்ன வளர்த்து உச்சி வயில் என்ன எரிக்க ஊட்டி உன்ன வளர்த்து உப்பு கனி தின்னு கொடுத்து எப்பவுமே கண்ணு முழிச்சே எட்டையில தண்ணி குடிச்சே எப்பவுமே கண்ணு முழிச்சே பிச்சை வாங்கி பொழப்பதற்கா புள்ள ஒண்ணு பெத்தெடுத்தேன் பிச்சை வாங்கி பொழப்பதற்கா புள்ள ஒண்ணு பெத்தெடுத்தேன் அப்பன் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல ஆளான பின்னாலும் பாசந்தா புரியல பாசந்தா புரியல பாசந்தா புரியல. சூப்பர் அருமையான அப்படி இருக்கணும். அந்த கைதட்டல் என்ன தெர நன்றி கைதட்டல் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக கோடியுலக மிருதங்க சங்கத்திற்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரச குலத்தை சேர்ந்த டிவி ஜெயமணியை சிசைபுள்ளி பாசமுக அன்பு மாமா பார்த்திபோன் அருகாமையில் கள்ளிக்குடியை சேர்ந்த டி.எம். சிங்கத்துறை மாமா அவர்கள் மிருதங்கம் ஆட்டலக்
அப்பா மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி. நன்றி நன்றி நன்றி. அதற்கு அடுத்தபடியாக பலபாத்தி புகழ் ஆளுநர் மாஸ்டர் எனது பசமுக அன்பு மச்சான் காரியாபெட்டி அருகாமையில் தண்ணீர் நிலையத்தை சேர்ந்த எஸ் அழகர் அவர்கள் எங்க ஆளுநர் சமைப்பார்.
வாசிப்பு ஒன்றும் இல்லை ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் திருமுருகன் ஆடிய சண்முள்ளம் கிளாமரத்தை சேர்ந்த அன்புள்ளமும் அதற்கு அடுத்தபடியாக பிரத குலத்தை சேர்ந்த சண்முகநாதர் ரேடியஸ். அப்ப அதுக்கு ஒரு பாட்டு போடணும்ல, ஓடியாமம்மா போடு. சிறந்த முறையில் அருமையான ஒளிவலை அமைப்பு அன்புள்ளம் அருமையானவர்களுக்கு திருமுருகன் ஆடியஸ் கிளாமரத்தை சேர்ந்த அன்புள்ளமும் பிரத குலத்தை சேர்ந்த சண்முகநாதர் ரேடியஸ் அன்புள்ளமும் சிறந்த முறையில் ஒளிவலை அமைத்திருக்கிற அன்புள்ளத்துக்கு எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தி சபக மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். என்னையா கருவாயா, என்னையா இழிப்பு, என்னது உங்களுக்குள்ள என்ன இருந்தாலும் என்ன பேசியா? சிறந்த முறையில் பந்தலமை பண்புள்ளம் காடநகரியை சேர்ந்த சண்முக அண்ணாவர்கள் மிக சிறந்த முறையில் பந்தலமைத்திருக்கிற அன்பு அண்ணாவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரின் நாடகத்துக்கான அன்பு இருக்கிற இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் கோகல நற்பணி மன்றம் காடநகரி என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்புலத்துக்கும் எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தி சபாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பாத்தீங்களா, நீங்க ஒரு சின்ன பிரச்சனை உண்டாக்குறதுனால பார்வை ஊரை எங்கே போயிடுச்சு பாத்தீங்களா? நல்லா இருப்பீங்க, இங்க வந்து உட்காருங்க. நம்ம நாடகம், நம்ம ஊர் நாடகம், நம்ம ஊர் நாடகத்தை நம்மளே நல்லபடியா கொண்டு போகணும், சரிங்களா? ஆமா, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இங்க சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதை உரிய பாசமுக அன்புள்ளம் காடமங்கலத்தை சேர்ந்த அன்பு மச்சான் நாடக அமைப்பாளர் முருகன் மச்சா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொடுத்த சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொடுப்பார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு, எதை வேணாலும் மறந்து போகலாம். அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினருக்கும் விழாப்படி நடத்தி கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. என்ன இப்பதான் விஷயத்துக்கே வர்றேன். விஷயத்துக்கு வரல. ஆடர் கலையரசி அப்படிங்க சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நடன ஒய்யாரி எனது அன்பு சகோதரியுமாகிய திருச்சுழி அருகாமையில் ஒத்தவிட சேர்ந்த தரணிஸ்ரீ அவர்கள் தரணிஸ்ரீ 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 மதுரை மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். குறுக்கு பாத வரப்பு மேல குத்த வச்சே நான் இருக்கேன். மதுரை மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். குறுக்கு பாத வரப்பு மேல குத்த வச்சே காத்திருக்கேன். குறுக்கு பாத வரப்பு மேல குத்த வச்சே பார்த்திருக்கேன். எந்த தெரி நீ வருவ என முடிச்சு காத்திருப்பேன். எந்த தெரி நீ வருவ என முடிச்சு காத்திருப்பேன். அத்த மக நினைப்பாளே அந்தரமா பார்த்திருப்பேன். அத்த மக நினைப்பாளே அந்தரமா பார்த்திருப்பேன். மதுரை மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். குறுக்கு பாத வரப்பு மேல புத்தகத்தை பார்த்திருக்கேன். குறுக்கு பாத வரப்பு மேல புத்தகத்தை பார்த்திருக்கேன். அருமையான பாடல். என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் தெரியும்ல, சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில் திருமண்பட்டியை சேர்ந்த ஆர்த்தி முத்துராஜ் பாப்பன் இந்த வெறியரங்க கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு நன்றி 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 வணக்கம் வணக்கம். எனக்காக நல்லா இருப்பீங்க, வாழ்த்தி உயர்த்தி பெருமையா பாடுங்க வாத்தியாரே. வீடு வரை உறவு நெடுக பத்தாதா? வீட்டுல உருகிறது, வேனுக்குள்ள உருகிறது, அப்புறம் கம்மாய்க்குள்ள உருகிறதெல்லாம் சரி சரி நல்லா இருப்பீங்க, வாழ்த்தி உயர்த்தி அப்புறம் அது ஏன் பிறந்தாய் மகனே. வாத்தியாரே நல்ல நாள் முழுதுமா நல்லதா பாடுங்க. நல்லா இருக்கு, ஒரு ரூம் கூட போய் நல்லா இருக்கியா? நல்ல பாட்டா ஒண்ணு. நல்லவருக்கு நல்லவரு. ஆமா, சத்தமா சொல்றேன். ஆமா முத்துராஜ 4 குடும்பத்தை கெடுத்தவரு. ஆமா 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 ஆமா. நல்ல பெருமையா வாழ்ந்து பாரு. பாகு வேணும் போடுங்க வாத்தியாரே. ஆமா, பொட்டு வச்ச என் தங்க கொட ஊருக்கு நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் போராடத்தை தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேர சொன்னா பட்டி ரொட்டி. பொட்டு வச்ச என் தங்க கொட ஊருக்கு மகுடம். பெட்டிக்காரன் அப்படி கெட்டிக்காரா இருக்கானே, சும்மா எல்லா பெட்டிக்காரும் பாடுற மாதிரி பாடக்கூடாது வாத்தியாரே. கவனம் போச்சு. எப்படியாப்பட்ட நாள் கிருஷ்ண ஜெயந்தி, அதுமா இன்னைக்கு அருமையான பாடலாம் பாடணும், நல்ல விதமா பேசணும், நல்லதே செய்யணும். மச்சான் அலையரு, இப்ப நம்ம எதுக்காக இங்க காடநகருக்கு ஏன் வந்தோம்?
நாடகத்துக்கு எதுக்கு வந்தோம்? நாடகத்துக்கு மக்களை சந்தோஷப்படுத்த. ஊர் மக்கள் எல்லாரையும் காடநகரி மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஆமா. இப்படி ஊரையே சந்தோஷப்படுத்த ஒண்ணு கூடி ஒரு வண்டியில நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கமான்னு முதல்ல பார்க்கணும். என்ன சொல்றீங்க? எங்கேயா சந்தோஷமா இருக்க? தினமும் நாடகாரன் தினமும் கை நிறைய சம்பளம் வாங்கி வரான். ஆமா. கொண்டாட்டிக்கிட்ட கொண்டு போய் 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் சந்தோஷம் கிடைக்கல. அதான் மாமா சந்தேகமா இருக்கு. 10,000 ரூபாய் கொண்டு போய் கொண்டாட்டிக்கிட்ட கூட சந்தோஷம் கிடைக்காது. நாடக நடிகர்களுக்கு சந்தோஷம் எங்க தெரியுமா? எங்க? அது இன்னைக்கு சந்தோஷம் எங்க தெரியுமா? இங்கதான் மக்களை பார்க்க முடியுது. இங்கதான் சந்தோஷம். காடநகரி மக்களை பார்க்க முடியுது. இங்கதான் சந்தோஷம். ஐயோ வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி முகரைய பார்த்தா எனக்கெல்லாம் அப்படியே வெறுக பார்த்த மாதிரி இருக்கு. சும்மா சொல்லாதீங்க. ஆமா. என்னப்பா? சும்மா சொல்லாதீங்க. உண்மையாதான் சொல்றேன். மாசம் 30 நாள் நாடகம். சரி. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பளம். நல்ல ஊர்ல சாப்பாடு. சரி. கட்டி பிடிக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளை. பத்தாக்கு எங்க அக்கா வீட்டுல. மாப்ள மேல ஒரு ஆளுக்கு என்னங்க வேணும்? பாக்கும்போது அப்படிதான் வரும். எத்தனை நாளைக்கு பார்த்த போதே பாத்து அதானே கேக்குறேன். சரி சரி உண்மை பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்றேன்னா சந்தோஷமே இல்லைன்னு சொல்றீங்க. உண்மையா சந்தோஷம் இல்லையா? எனக்கெல்லாம் சந்தோஷம் இங்கதான். எப்படி சொல்றீங்க? என் குடும்பத்துல அம்புட்டு பிரச்சனை நம்ம ஒண்ணும் இல்ல. இப்ப தாலி கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் மணவரை இப்ப கல்யாணம் பண்ணாத ஆம்பளை யாரும் இங்க உட்கார்ந்து நாடா பாக்குறீங்களா? சரி. அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன மாதிரி? தயவு செஞ்சு யாரு கல்யாணம் மட்டும் பண்ண நினைச்சிடாதீங்க. நிப்பாட்டுங்க அவங்க பேச்ச. நிப்பாட்டுங்க. என்ன இளைஞர்கள் கல்யாணம் பண்ணாம எப்படியா சந்தோஷமா ஏன்னா கல்யாணமே வேண்டாம்டா. அந்த கண்டாதியை பண்ணிட்டு பெரிய சித்திரவதை பட்டு குடும்பம் குடும்பம் இருக்கணும்யா. ஆமா குடும்பம் போட்டுக்கிட்டு தள்ளிச்சு. நீ வேற நீ ஒருத்தண்டா. குடு இன்பம். எல்லாரும் கல்யாணம். மாமா வெற்றிவேல் மாமா. வெற்றிவேல் மாமா நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நாங்க 4 பேருமே கல்யாணம் முடிக்காம தான் நாடகத்துக்கு வந்திருக்கோம். ஆமா. கல்யாணம் பண்ணலையா? சரி என் குடும்பத்துல எல்லாம் அம்புட்டு பிரச்சனையா. ஏன் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க? உண்மையாவே சொல்றேன். எனக்கெல்லாம் அவ்வளவு பிரச்சனை. மேடையில நின்று பேசுறதுக்கே இன்னைக்கெல்லாம் எனக்கு சுத்தமாவே எனக்கு வெறுப்பாக இருக்கு. ஏன் வெறுப்புங்க? வெறுப்பு கூடாதுங்க. உண்மையிலே சொல்றேன். எனக்கெல்லாம் சந்தோஷம் இங்க மக்களை பார்க்க முடியுது. இங்கதான் சந்தோஷம். சொல்லுங்க. வீட்டுக்கு போய் அப்படி இருக்கு. எனக்கு வீட்டுக்கு போனாலே எனக்கு அப்படி எரிச்சலா இருக்குது. என்ன? என் பொண்டாட்டி நல்லா தாயா இருந்தா. எங்க 5 வருஷமா என் பொண்டாட்டி நல்லா தான் குடும்பம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அக்காவை பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணீங்க? பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணி. ஏன் வெறுப்பாகுது? ஐயா விருப்பம்னா நல்ல விருப்பம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என் பொண்டாட்டி உண்மையிலேயே அருமையான பொம்பளை பிள்ளை அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அப்புறம் நல்லாத்தே மச்சான் இருந்தா ஒரு சின்ன கதை சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. என் பொண்டாட்டி உண்மையிலேயே பாசக்காரி. மாமியா மாமனாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் என் பொண்டாட்டியை பார்த்தா மத்தவங்களே கத்துக்குவாங்க என் ஊர்ல. எனக்கு மட்டும் தானே தெரியும் எங்க அக்காவை பத்தி. ஆமா பாசம்னா அவளுக்கு தான் கத்துக்கிறேன்னு பழக்க வழக்கம்னா என் பொண்டாட்டிக்கு தான் கத்துக்கிறேன். ஆமா எல்லாம் நாளும் தெரிஞ்சவன என் பொண்டாட்டியே நல்லாத்தே இருந்தா. மகாலட்சுமி மாதிரி கொடுத்து உண்மை அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம புருஷன் தினமும் நாடகத்துக்கு போறாரு. மாசம் 30 நாள் 30 ஊருக்கு நாடகத்துக்கு போய் சுத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம சும்மா தானே வீட்டுல கிடக்குற வேலைக்கு போலாம்னு இவர் ஒரு அட்டையை போட்டுக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டான். சரி இந்த 100 நாள் வேலைக்கு 100 நாள் வேலைக்கு வேலையெல்லாம் பிரச்சனை இல்ல. அது கவர்மெண்ட்ல இருந்து தாய்மார்கள் கொடுத்து அதை பேசவில்ல. நம்ம நான் பேச வந்தது என் பொண்டாட்டியத்தான். வேலைக்கு போனமா ஒரு அட்டையை போட்டுக்கிட்டு வேலைக்கு போனமா அமைக்கிட்டு பேசாம வந்தமான்னு இல்லாம வேலைக்கு போய்விட்டு என்ன செய்யறது சத்த நேரம் வேலையை பார்த்தபடி மிச்ச நேரம் பூரா உட்காந்து ஊரு புரணி பேசுறதே. அங்க ஊரு புரணி பேசி என் குடும்பத்தை ஒரு 5-6 கிளவிய கூடி கெடுத்துட்டாங்க. ஓஹோ கிணத்து வெடியை வச்சு விட்டாளுங்க. அந்த வெடியை வச்சு விட்டாங்க. அந்த கிளவி ஊரம் கேட்டுக்காக என் புருஷன் நாடகத்துக்கு போறானே எப்படி காசு வேணா சரியா கொண்டு வந்து கொடுக்குறானா கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு ஒரு இழுத்து இருக்கிறா. சரி காசு பண்ணதே சரி உன்னைய கவனிக்கிறானா கவனிக்கலையா? கவனிக்கிறானா கவனிப்புனா அப்படித்தேன் தெரிஞ்சுக்கிறீங்க. சூச்சகமா சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படி சொன்ன உடனே எங்கன்னு கவனிக்கிறாரு. 12 மணிக்கு வராரு. அப்புறம் படத்துக்கு எடுத்துட்டு 4 மணிக்கு பேக்க தூக்கி பேக்கல விட்டு போயிடுறாரு. அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிளவிய ஊர நல்லா இவ்வளவு பெரிய சாவியை கொடுத்து 3 திருகி வர திருகிட்டாங்க. அடியா எப்படி லூஸ்ல விடாத புரிஞ்சு நாடகத்துக்கு போறேன்னு டான்ஸ் கரையில ஏறிக்கிட்டு திரிஞ்சிருவேன். கொஞ்சம் இரிக்க புடின்னு சொன்ன உடனே இங்க வீட்டுக்கு வந்தோடனே இரிக்க பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். கெட்ட கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிச்சுட்டா மச்சான். ஏன் கேட்கிற வேதனை தாங்க முடியாம இன்னைக்கு காடநகருக்கு வந்திருக்கிறேன். சரி உண்மையிலே எனக்கு சந்தோஷம். இப்ப எப்ப தெரியுமா இங்க இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் மாமா இப்ப என்னப்பா கெட்ட வார்த்தையில பேசுறாங்களே. ஆமா கோபம் இல்ல உங்களுக்கு? கோபம் வந்துச்சு. கோபம் வந்துச்சு. என் பொண்டாட்டிய கோபம் வந்தவன சரி வளார்னு ஒரு அரைஞ்சு பாரு. ஏங்க அடிச்சு ஒரு திட்டு கூட திட்டி இருக்காம அடிச்சிருக்கீங்க. அட ஒரு நாள் திட்டல 2 நாள் திட்டல இப்ப தினமும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாயா? சரி அப்புறம் வந்துச்சு விட்டே பாரு ஒரு அடி. விட்டவன இன்னைக்கு என் குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவில் தெரியுதையா? உண்மை இல்லாததையா? நான் என்ன சொல்றேன்னா பொம்பளை பிள்ளை போய் டான்ஸ் கரப்பிலே வெளியில வர சொல்லிடுவான். வெளியில வர சொல்லட்டது இது மத்திக்கு அது வந்து சரியா வரும் நினைக்கிறேன். கார் ஒவ்வொரு வேற பக்கம் இருக்குது. ஆமா அதனால தம்பி அத்தாச்சி வர சொல்லிடுமையா? வர சொல்லிடுவான். உங்களை எதிர்பார்ப்பு அதுதான். ஏன்னா நம்மலாம் வந்து எப்பவுமே டயத்துல சரியா இருக்கணும். மச்சான் தர்னீஸ் மச்சான் பொம்பளை பிள்ளை வரப்போது பத்திரமா இருங்க கவனமா இருங்க சரிங்களா? அவர் யாரு நினைக்கிறியா? தர்னீஸ் என் மச்சனே அவரு.
வேற யாரும் கிடையாது மாமா ஏன்? அவர் மட்டும்தான் மச்சனா இருக்க ஆளு புறாமே மச்சனா இங்க உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே மச்சனைங்க தான் சூப்பரியா சீ, வாங்க 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 வந்து ஆசி தாங்க வாங்க 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 நல்ல ஆசியாங்க